Hi guys, welcome to Vibe Learning. இன்னைக்கு நம்ம 10th Maths Chapter 1 Exercise 1.1ல 6th sum இதில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 3 செட் கொடுத்துட்டாங்க. இது A and B வந்து டைரெக்டாக கொடுக்கல. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ A இஸ் அ ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 0, 1 அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லெஸ் தென் 2ஆக இருக்கணும். அதே மாதிரி B வந்து இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 1 விட அதிகமாக இருக்கணும், 4 வரைக்கும் இருக்கணும், லெஸ் than or equal to 4 அப்படின்னா 4 வரைக்கும் இருக்கணும். 1 விட அதிகமாக 2, 3, 4. சி வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 3, 5. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A cross B யூனியன் சியில் சால்வ் பண்ணணும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் A cross B யூனியன் A cross C. ஃபஸ்ட்டு B யூனியன் C என்னன்னு பார்க்கலாம். B and C ரெண்டுத்துலேயும் காமனாக, லைக் யூனியன்னா காமனாக இருக்கிற நம்பர், 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்ஸ் எழுதிட்டு எல்லா நம்பரையும் யூனியன் லைக் எல்லாத்தையும் எழுதணும். ஸோ 2, 3, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க ஒரு ஒன்ஸ் எழுதிக்கணும். அடுத்து 4, and 5. இப்போ இதோட ஏவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். A cross B union C na 0, 1, 2, 3, 4, 5. So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை. இப்போ 0ஓட 2, 0ஓட 3, 0ஓட 4, 0ஓட 5 அதே மாதிரி. ஸோ 0, 2, 0, 3, 0, 4 and 0, 5 அதே மாதிரி. இப்போ 1ஓட எழுதிக்கிறோம். ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு A cross B. A 0, 1 into B. ஃபஸ்ட்டு 0ஓட, நெக்ஸ்ட்டு 1ஓட. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி A cross C. A என்னெல்லாம் இருக்குது? 0, 1 into C. ஜீரோவோட ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போது இதில் வந்து A cross B யூனியன் A cross C ரெண்டுத்துலேயும் சேர்த்து எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 0, 2, நெக்ஸ்ட்டு 0, 3 இதுலேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 0, 4, நெக்ஸ்ட்டு 0, 5 இங்கே இருக்குது, அதில் இல்லை. நெக்ஸ்ட்டு 1, 2, 1, 3 இங்கே 1, 4, 1, 5. ஸோ இதோட கம்பேர் பண்ணிக்கலாம். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. So LHS equals to RHS, hence verified. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே வந்து அதே நம்பர்ஸ் வச்சு வேறு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே தான். இப்போது B இன்டர்செக்ஷன் C. B and Cயில் என்ன எலமெண்ட்ஸ்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்த்து எழுதணும். B and Cயில் என்ன எலமெண்ட்ஸ்லாம் காமனாக இருக்குது? 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. அதோட ஏவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். லைக் A cross B into Cயில் B intersection C. ஸோ A என்னது? 0, 1, 3. அப்போது 0, 3 and 1, 3. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிச்சு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து A cross B. A cross B நம்ம எங்கேயே பண்ணியிருக்கோம், அதை எடுத்து எழுதிக்கலாம். 0, 2, 0, 3, 0, 4, 1, 2,
1,3 1,4. அதே மாதிரி A cross C 0,3 0,5 0 1,3 and 1,5. இது ரெண்டுத்தையும் யூனியன் லைக் எல்லா எலமெண்ட்ஸும் இதில் இருக்கிறத எடுத்து லைக் இன்டர்செக்ஷன் ரெண்டுத்துலேயும் எந்த எலமெண்ட்ஸாக காமனாக இருக்கோ அது மட்டும் எழுதிக்கலாம். 0,2 இல்லை, 0,3 இருக்குது, 0,4 இல்லை, 1,2 இல்லை, 1,3 இருக்குது. ஸோ LHS is equal to RHS, hence verified. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் A யூனியன் B என்னன்னு பார்க்கணும். A யூனியன் Bனா ரெண்டுத்துலேயும் இருக்கிற எலிமெண்ட் சேர்த்து எழுதணும். A யூனியன் B. ஸோ இது எல்லாத்தையும் 0 1 2 3 4 0 1 2 3 and 4 into C. C என்னது? 0,3 0,5 to 1,3 1,5 to 2,3 2,5 3,3 3,5 and 4. ஸோ LHS என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ RHS பண்ணோம். A cross C என்ன நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அதை எடுத்து எழுதிருக்கலாம். 0,3 0,5 1,3 and 1,5. B cross C என்னன்னா B 2,3,4 into C என்னன்னா 3,5 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடும். 2,3 2,5 3,3 3,5 அதே மாதிரி 4,3 4,5. இப்போது இது ரெண்டுத்துலேயும் யூனியன் லைக் எல்லா காம்போனன்ட்ஸும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும்னா லைக் காமன் இல்லை எல்லாத்தையும் யூனியன்றதுனால 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 and 4,5. ஸோ யூனியன் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ சேமாக இருக்க பார்த்துக்கலாம். 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3. ஸோ எல்லாமே காமன். ஸோ LHS is equal to RHS, hence verified. Thanks for watching guys.